இந்த சீரிஸ் எதுக்குன்னா, நம்ம எல்லாருக்குமே லைஃப்பை மாற்றணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கும். பட் நம்மள எத்தனை பேர் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் பிரச்சனை. எனக்குமே அதுதான் பிரச்சனை. எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்கும், நம்மளும் ஸ்டெப்ஸ்லாம் எடுப்போம். ஆனால் ஒரு டயத்துக்கு மேலே நம்ம எதுக்கு ஆரம்பித்தோன்னே மறந்துட்டு வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து போயிடுவோம். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன். பர்சனலி எனக்கு நிறைய ஹாபிஸ், நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது. ஆனால் எதையுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக என் வாழ்க்கையில் பண்ணதே கிடையாது. இந்த சீரிஸை பார்த்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹேபிட்டை உங்கள் வாழ்க்கைக்குள்ள எடுத்துகிட்டு வரலாம். நாளைக்கு டே 1 கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச விஷயத்த இந்த வருஷம் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னங்கிறது நாளைக்கு காட்டுறேன். இட் இஸ் ரியலி கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு டே 0. இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் இருந்துச்சேன். எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கிறது தான் நம்ம ஹேபிட்டு. தண்ணி குடிச்சு முடிச்சோடனே எங்கள் அம்மா காஃபி எடுத்துகிட்டு வந்தாங்க. காஃபியும் குடிச்சு முடிச்சிட்டேன். கையோட கொஞ்சம் பூரியும் புதுசும் சுட்டு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து 2-3 பூரி மட்டும் தட்டில் போட்டுட்டு டிவி முன்னாடி உட்காந்துட்டேன். என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம், நான் சாப்பிடும்போது டிவி பார்த்து தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு இறங்காது. சும்மா சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா சூப்பராக பூரி சுடுவாங்க. இன்றைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் இந்த நோட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். என் கூட காலேஜ் படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு எழுதுறது எவ்வளோ பிடிக்கும்னு. என் நோட்டை விட என் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டு தான் நான் நிறைய எழுதியிருக்கேன். அதேமாதிரி காலேஜ் முடிச்சக்கப்புறமா சும்மா இல்லை, நான் டெய்லி ஏதாச்சும் எழுதிட்டு தான் இருப்பேன். டெய்லி எழுதுறனோ இல்லையோ அடிக்கடி ஏதாச்சும் எழுதிட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த சீரிஸ்க்கு என்ன எழுதலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பெண் நண்பர் கால் பண்ணாங்க. சரி ஒரு கெட் ரெடி வித் மீ போடலாம் சொல்லிட்டு நம்ம மீசியை மட்டும் எடுத்தோம். மீசி எடுத்தோன்னே ஆளே மாறிட்டேன்ல. அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா 2 வருஷம் முன்னாடி வாங்கினது, ஒரு 2 வாட்டி தான் போட்டிருப்பேன். டேரெக்டாக லஞ்சுக்கு போயிட்டேன். அதே மாதிரி நருட்டோ பார்த்துட்டு அந்த லஞ்சை அப்படியே ஸ்லோவாக சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம நாய் நண்பர் லியோநாத்துக்கு பாய் சொல்லிட்டு நம்ம வண்டியை துடைக்கும் போது கையெல்லாம் கிரீஸு. சரி கட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக நம்ம பெண் நண்பர் வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து டிஷ்யூ வாங்கிட்டு நம்ம கையை நல்லா தொடச்சிட்டு சரி ஓட்ஸ் வாங்கலாம் சொல்லிட்டு டிமார்ட்டுக்குள்ளே வண்டியை விட்டா சரியான கூட்டம், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு ஒரே ஒரு ஓட்ஸ் பேக்கெட் வாங்கலான்னு போன என்ன 4000 ரூபாய்க்கு எனக்கே தெரியாமல் வாங்க வச்சிட்டானுங்க. அப்படி என்னடா ஆஃபர்னு கேட்டிங்கன்னா ஆஃபர்லாம் கிடையாது, நம்மளோட ஆசை தான். என்ன மாதிரி எந்த பிளானுமே இல்லாமல் டிமார்ட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு புஷ்ஷுன்னு ஓடிடுங்க. அப்படி இல்லைனா என்ன மாதிரி பேகுக்கு மட்டும் 75 ரூபா கொடுக்கணும். அப்படியே 2 பேரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு பெண் நண்பரை அவங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு நாளைக்கு டே 1க்கு ரெடி ஆகிட்டேன். நாளைக்கு அது என்ன ஹேபிட்னு பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.